அனைவருக்கும் வணக்கம். இது என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பொள்ளாச்சியிலேருந்து காப்பாற்றினோம்லங்க, அந்த அம்முக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. அதனால் டாக்டர் சார் வந்து ஹியூமனுக்கு எப்படி டாக்டர் வந்து கிரிட்டிக்கலாக இருந்தால் லெட்ரு வாங்குவாங்களோ அந்த மாதிரி லெட்ரு வாங்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. என்னென்னா, எனது செல்லப்பிராணி அம்மு ரொம்ப மோசமான நிலையில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து பொள்ளாச்சியில் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகல பல்ஸ் எல்லாமே ரொம்ப குறைஞ்சி அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறம் வந்து ஹீட் வச்சு அப்புறம் தான் பல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படிங்கல அங்கே பொள்ளாச்சி யூனிவர்சல் பெட் கிளினிக் அங்கே இருக்குது. அதில் நம்ம பார்த்தோம். அதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அங்கே நம்பர் கொடுத்து அவங்க அந்த ஒரு பிரான்ச்சு திருப்பூரில் ஒன்று இருக்குது அப்படின்னோடனே நமக்கு திருப்பூர் பக்கமாக இருக்குது. அதனால் திருப்பூர் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. நன்றி. பண்ணியிருக்கிறோம் வெறும் ட்ரீட்மெண்ட்டு இருக்கு, அதெல்லாம் இல்லாம சும்மா அட்வான்ஸ் உங்களுக்கு பில்லா வேணும் இல்லையா, அதுக்காக அட்வான்ஸ் இல்லாம ட்ரீட்மெண்டா நான் போட்டு கொடுத்துருக்கிறேன். 3 நாளைக்கு நான் இதை கொடுத்துருக்கிறேன். இதுல பிசியோதெரபியில தனியா ஏதாவது வித்தியாசமா பண்ணணும், பிளட் டெஸ்ட் வேற ஏதாவது எடுக்கணும்னா சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். சரி, இல்ல ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அந்த சார்ஜஸ் நீங்க திருப்பி ஓகேங்க. நல்லா இருந்து ஐபி ஃபீஸ் மட்டும் கால்குலேட் ஆகும். நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு இது மட்டும் வாங்கிக்கலாங்கிறீங்களா? திரும்ப எல்லாமே வாங்கிக்கலாம். ஆக்சுவலா எக்ஸ்ரே ஒண்ணு போட்டிருக்கேன். சரிங்க. எக்ஸ்ரே வேணுமா வேணாமாங்கிறது இன்னும் முடிவு இல்ல. எக்ஸ்ரே எடுத்தா அந்த 600 ரூபாய் பணம் கழிஞ்சுது. சரிங்க. எக்ஸ்ரே எடுக்கலன்னா 400 ரூபாய் பணம் திருப்பி கொடுப்போம். நாளைக்கு சாயந்தரம் வைத்தியமே பண்ணல, அது ரேபிஸ் தான் முடிவு பண்ணிட்டா வைத்தியமே பண்ண மாட்டோம், தொடவே மாட்டோம். சரிங்க. அப்போ ஐபி ஃபீஸ் வந்து 400 ரூபாய். சரி, நாளைக்கு சாயந்தரம்னா 400 ரூபாய், நாளானிக்கு சாயந்தரம்னா 800 ரூபாய். அது வந்துட்டே இருக்கும். ட்ரீட்மெண்ட் பண்ணா 600 ரூபாய், பண்ணலன்னா அந்த அமௌண்ட் என்ன அமௌண்டா இருந்தாலும் பண்ணா உண்டு, பண்ணாட்டி நீங்க திருப்பி வாங்க. சரிங்க.